கோதுமை பர்பி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் அரை கப் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நெய் நல்லா உருகிருச்சு. இப்போ இது நம்ம ஒரு கப் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். கோதுமை மாவு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டும் போது நல்லா இப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா இந்த நெய்யோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கோதுமை மாவை நெய்யோடு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த கோதுமை மாவோட பச்சை ஸ்மெல்லு போகிற அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு நம்ம இதை நல்லா வறுத்துக்கலாம். நெய்யிலே நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வறுத்துக்கோங்க. கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள், கோதுமை மாவு கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டே வருது பாருங்கள். பாருங்க, கோதுமை மாவை லேசாக வறுத்தாச்சு. இப்போ இதை நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், வேறு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. அதே பேனில் 3/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்துருக்கேங்க. ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு கவிப்பதம் வரணுங்க. அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம். பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சி நம்மளுக்கு ஒரு கம்பிப்பதம் வரணும். பாருங்கள், வந்திருக்க பாருங்கள் ஒரு கம்பிப்பதம். பாருங்கள், ஒரு கம்பிப்பதம் வந்திருக்கு. ஒரு கம்பிப்பதம் வந்ததும் ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற கோதுமை மாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், சர்க்கரை பாகோட வறுத்து வச்சுருந்த கோதுமை மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா ஒரு டைம் கலரி விடுங்க. பாருங்கள், பேனில் ஒட்டாத அளவுக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு வட்டை பிளேட்டில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. பிளேட்டில் பாருங்கள், சுற்றி வர நெய் அப்ளை பண்ணிவிட்டேன். இப்போ இதில் நம்ம மிக்ஸ் பண்ண இந்த கோதுமை கலரை இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்தி பாருங்கள், சுற்றி வர எல்லா பக்கமும் சமமாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நான் நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டேன். இதில் நம்ம உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் நீங்கள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம எடுத்துக்கலாம். ஒரு கப் கோதுமை மாவில் சூப்பரான பருப்பி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நீங்களும் இதை போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமினா சமைச்சேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.